மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள பல்வேறு இயக்கங்களின் தொண்டர்கள், நிர்வாகிகள், எங்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ஆசை சிவா, இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ரொகையா மற்றும் பிற மாவட்ட செயலாளர்கள், புதிய திராவிட கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரர் RPM ராஜ்குமார், CPI தேசிய குழு உறுப்பினர் தோழர் செல்வராஜ், மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் பழனி ஃபாரூக், மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த மத்திய குழு உறுப்பினர் அன்பு சகோதரி கே பாலபாரதி, நான் பெரிதும் மதிக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களின் அன்பு தம்பி, விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களே, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிறுவனர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே, ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறை அமைச்சர் அன்பு தோழர் மதிவேந்தன் அவர்களே, உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இம்மூன்றையும் மூலதனமாக வைத்துக்கொண்டு கொங்கு மண்டலத்தில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விளங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொங்கு மண்டல சேனாதிபதி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே, சாதிய ஆதிக்கத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் நம்பிக்கை ஒளிக்கீட்டாக விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை நாயகனாக திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் அன்பை பெற்றவர், நன்மதிப்பை பெற்றவர், இம்மாநாட்டின் தலைவர், தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர், என் ஆருயிர் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, வணக்கம். ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களே, ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்த உங்களில் பலரை போல தன்னுடைய இளமை காலத்தில் சாதிய கொடுமைகளை அனுபவித்தவர் சகோதரர் நாகை திருவள்ளுவன். அன்று முதல் இன்று வரை தந்தை பெரியாரின் வழியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் காட்டிய பாதையில் எவ்வித சமரசமின்றி இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக பாடுபடுகிறார். நாட்டிற்கு விடுதலை கிடைத்து 78 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் சாதிய ஆதிக்கத்திலிருந்து நாம் முழுமையாக விடுபடவில்லை. இத்தகைய சூழலில் நீங்கள் தன்மானத்துடன் வாழ்ந்திட வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ்ந்திட வேண்டும். உங்களை அவமதிக்கும், சிறுமைப்படுத்தும் ஆதிக்க சக்தியின் ஆதிக்க சக்தி, சாதிய ஆதிக்க சக்தி என்ற அரக்கனின் பிடரியை பிடித்து போராடுகின்ற வேங்கையாக ஒரு தமிழ் புலியாக விளங்குகிறார் சகோதரர் நாகை திருவள்ளுவன். பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்புவா, செய்தொழில் வேற்றுமையான் என்று திருக்குறள் சொல்கின்றது. பிறப்பால் அனைவரும் சமம் என்று திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சொன்னார். அதை நிகழ்காலத்தில்
மெய்ப்படுத்த போராடுகிறார் என் அன்பு தம்பி நாகை திருவள்ளுவன் அவர்கள். தம்பி, கட்டுப்பாடு வேணும், கட்டுப்பாடு அவசியம் வேணும், புரியுதா? இன்றல்ல நேற்றல்ல தலைவர் வைகோ அவர்களுக்கும் சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் இடையிலான அந்த உறவு 20 ஆண்டுகளை கடந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பாச உணர்வு. தமிழ் மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக தலைவர் வைகோ அவர்கள் அறிவித்த மாநில அளவிலான அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பணியாற்றியவர்கள் சகோதரர் நாகை திருவள்ளுவனும் தமிழ் புலிகள் இயக்கத்தை சார்ந்த தோழர்களும். தலைவர் வைகோ அவர்களின் தேர்தல் களங்களில் தொடங்கி என்னுடைய 2024 திருச்சி நாடாளுமன்ற வெற்றி வரை எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைத்தவர்கள் அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவனும் தமிழ் புலிகள் இயக்க தோழர்களும். அதே வேளையில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உயர்வுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவன் போன்ற இளம் தலைவர்கள் வளர வேண்டும், தமிழக அரசியலில் முன்னேற வேண்டும் என்று மனதார நினைத்தவர், இன்றும் நினைப்பவர் தலைவர் வைகோ அவர்கள். எனவேதான் விளிம்பு நிலை சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக தமிழ் புலிகள் இயக்கத்தின் குரல், சகோதரர் நாகை திருவள்ளுவனின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் எங்கள் இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் ஒரு தொகுதியை தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு ஒதுக்கி தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக நாகை திருவள்ளுவனை போட்டியிட செய்தார் தலைவர் வைகோ அவர்கள். அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. எங்கள் இயக்கத்திலும் எதிர்ப்பு எழுந்தது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் நாகை திருவள்ளுவன் மாற்றப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தன. ஆனால் வெற்றியோ தோல்வியோ நாகை திருவள்ளுவன் தான் வேட்பாளர், அதில் மாற்றமில்லை. என் விருப்பத்திற்கு மாறாக அவரை மாற்ற நினைத்தால் அது தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு ஒரு பின்னடைவு அல்ல, நாகை திருவள்ளுவனின் அரசியல் தோல்வி என்று நான் அதை நினைக்கவில்லை. என்னுடைய பொது வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி தந்தை பெரியாரின் சுயமரியாதை அரசியலுக்கு ஒரு இழுக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சமத்துவ கொள்கைக்கு ஒரு பின்னடைவு என்று கருதுகிறேன் என்று தலைவர் வைகோ அவர்கள் ஆவேசமாக அன்று முழங்கினார். அது மட்டுமல்ல, தலைவர் வைகோ அவர்களுக்கும் நம்முடைய சகோதரர் நாகை திருவள்ளுவனுக்கும் உள்ள உறவு, அவர் எவ்வளவு நமது சகோதரர் மேல் பற்று வைத்திருக்கின்றார், உங்கள் இயக்க தோழர்கள் மீது பற்று வைத்திருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்ட இன்னொரு நிகழ்வு. இது தனிப்பட்ட நாகை திருவள்ளுவனுக்காக அல்ல, காலமாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம். இந்த சமுதாய மக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், தன்மானத்துடன் வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சகோதரர் நாகை திருவள்ளுவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்பொழுது அவருடைய திருமணம் தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் நடைபெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தோழர். ஆனால் அன்றைய அரசியல் சூழ்நிலையில் தலைவரால்
ஒரு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் மறுத்தார். அப்பொழுது நம்முடைய சகோதரர் நாகை திருவள்ளுவர் வாடிய முகத்தோடு தோழர் திருமுருகன் காந்தியை அழைத்துக் கொண்டு என்னுடைய சென்னை இல்லத்திற்கு வந்தார். என்னுடைய பொது வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் தலைவர் வைகோ அவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் சபையில் எங்கள் இயக்கத்தினை சரிசமமாக அமர வைத்து அழகு பார்த்தவர் தலைவர் வைகோ அவர்கள். அவருடைய தலைமையில் என்னுடைய திருமணம் நடைபெற வேண்டும், அதை நிறைவேற்றி வையுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீர்கள், தலைவர் வைகோ அவர்கள் கண்டிப்பாக வருவார், நீங்கள் திருமண வேலைகளை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு தலைவர் வைகோ அவர்களை சந்தித்து கடுமையான ஒரு வேலை நெருக்கடி தான், கடுமையான ஒரு அரசியல் சூழ்நிலை. ஆனால் சகோதரர் நாகை திருவள்ளுவன் உங்கள் மீது அளவற்ற பற்று கொண்டவர். அவருடன் பயணிக்கும் தோழர்கள் அனைவரும் உங்களை நேசிக்கின்றவர்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த திருமணத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரும் அது சம்மதித்து அதன் பின் சகோதரர் நாகை திருவள்ளுவனின் திருமணம் சென்னை அறிவாலயத்தில் தந்தை தலைவர் வைகோ அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் நம்பிக்கை நட்சத்திரம் மாண்புமிகு துணை முதல்வர் அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள் முன்னிலையில் அந்த திருமணம் நடைபெற்றது. நானும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தேன். நான் இன்றைக்கு இந்த மாநாட்டின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன், இன்றும் நாளையும் என்றென்றும் நானும் சரி தலைவர் வைகோ அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் சகோதரர் நாகை திருவள்ளுவனுக்கும் தமிழ் புலிகள் இயக்கத்திற்கும் என்றும் அரணாக இருப்போம், துணையாக இருப்போம் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். நாட்டின் விடுதலை, முதல் விடுதலை போர் தெற்கு சீமையில் இன்றைய தென்காசி மாவட்டத்தில் நெற்கிட்டும் செவலில் 1755 ஆண்டில் நடைபெற்றது. மன்னர் பூலித்தேவன் மாவீரன் தன்னுடைய தளபதி ஒண்டி வீரனின் துணையோடு ஆங்கில படைகளை முறியடித்து வெற்றி கண்டார். சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று சிங்கத்தை அடக்குவது போல தன்னந்தனியாக ஆங்கிலேயர்களின் முகாமிற்கு சென்று அவர்களின் கொட்டத்தை அடக்கிய ஒரே வீரன், ஒற்றை வீரன், ஒண்டி வீரன். அந்த ஒண்டி வீரனின் மரபு வழியில் வந்தவர்கள் நீங்கள் அனைவரும். மாவீரன் பொல்லாதவர்கள் மரபு வழியில் வந்தவர்கள் நீங்கள் அனைவரும். எவ்வாறு பூலித்தேவன் ஒண்டி வீரனின் துணையோடு ஆங்கிலேயர்களை வீழ்த்தினாரோ, எவ்வாறு தீரன் சின்னமலை தன்னுடைய தளபதி பொல்லானின் துணையோடு ஆங்கிலேயர்களை வீழ்த்தினாரோ, அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நாகை திருவள்ளுவனின் துணையோடு தமிழ் புலிகள் இயக்கத்தின் துணையோடு ஜனநாயக சக்தியின் துணையோடு மதவாத பாஜக வீழ்த்துவார். வெல்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.